ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய வாட்டர் ஆப்பிள் இருக்குது. அதெல்லாம் இப்போ வந்து நம்ம பறிச்சிடலாம். வாங்க நம்ம போய் பறிக்கலாம். எப்போதுமே பழங்களை வந்து பறவைகள் வந்து சாப்பிட்டு போயிடும். இந்த வாட்டி தான் எங்களுக்கு வந்து கொஞ்சமாவது பழங்கள் வந்து கிடச்சிருக்கு. அதனால தான் பறிச்சிடலாம்னு சொல்லி இன்றைக்கி வந்து கிளம்பியாச்சு. இந்த மரத்தில் வந்து எப்போதுமே பூக்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து சீசன்லாம் கிடையாது. எப்போதுமே எனி டைம் வந்து காய் பழம் பூ வந்து நமக்கு கிடச்சிட்டே தான் இருக்கும். நல்லா விளைஞ்சிருக்கிற பழங்களை மட்டும் இப்போ வந்து நம்ம வந்து பறிச்சிக்கலாம். இது வந்து க்ரீன் கலர் வாட்டர் ஆப்பிள். பக்கத்தில் வந்து ரெட் கலரில் வாட்டர் ஆப்பிள் மரம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா என்னுடைய பொண்ணு வந்து பறிச்சிட்டு இருக்கா. கையில் வச்சுருக்கா பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது. இதில் எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரெட் கலர் பழத்தை விட க்ரீன் கலர் பழம் தான் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து ஒரு சின்ன இனிப்பு இருக்கும், ரொம்ப இனிப்பு இருக்காது. மைல்டாக ஒரு இனிப்பும் நிறையா தண்ணியும் வந்து இருந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ரெட் கலர் பழம். இது வந்து கொஞ்சம் ஹைட்டில் இருந்தது, என்னால் வந்து பறிக்க முடியல. என்னுடைய பையன் தான் வந்து இதை பறித்தான். நமக்கு இன்றைக்கி தேவையான பழத்தை வந்து இன்றைக்கி பறிச்சாச்சு. இதுக்கு மேலே இன்னும் பழங்கள் வந்து இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. அது வந்து என்னால் வந்து பறிக்க முடியாது. நமக்கு வந்து இது வந்து இன்றைக்கி வந்து போதும். இந்த ரெட் கலர் பழத்தில் வந்து உள்ளக்க வந்து சீடு இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. இது வந்து குட்டியாக இருக்கும்போது உள்ளே வந்து சீடு இல்லை, ஆனால் கொஞ்சம் பெருசாகிருச்சு அப்படின்னா உள்ளுக்கு வந்து சீடு வந்துடுது. க்ரீன் கலர் பழத்தில் வந்து சீடு வந்து இருக்காது. கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து சீட் கிடையாது. இதை வந்து எல்லாமே வந்து சாப்பிட்ற பகுதி மட்டும் தான் இதில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.